மத்திய பிரதேச மாநிலம் போபால் அப்பாஸ் நகரில் உள்ள ஒரு சிறிய கிராம பகுதியில் வசித்து வந்தவர்கள் அம்ரீன் மற்றும் அஃப்ரீன் என்ற பெயர் கொண்ட சகோதரிகள். 2 பேரும் வேலை தேடி அலையும் இளம் பெண்களை மட்டுமே குறிவைத்து அவர்களை தந்திரமாக அணுகி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பாஸ் நகரில் ஒரு சாதாரண குடிசை பகுதியில் வசித்து வந்த சகோதரிகள் சமீபத்தில் போபாலில் உள்ள சாகர் ராயல் வில்லாஸில் உள்ள ஒரு ஆடம்பரமான வில்லாவிற்கு மாறியது எப்படி, அம்ரீன் மற்றும் அஃப்ரீன் சகோதரிகள் இளம் பெண்களுக்கு வலை விரித்தது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பின்னணியை கொண்ட பெண்களையே குறிவைத்து அவர்களுக்கு 10,000 ரூபாய் மாத சம்பளம், இலவச தங்கும் இடம், உணவு மற்றும் ஹைஃபையான வாழ்க்கை என கூறி வலை விரித்தது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வேலைக்கு சேரும் ஏழ்மை பின்னணி கொண்ட இளம் பெண்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிகள், பப்புகள் மற்றும் ஹோட்டல்களுக்கு அழைத்துச் சென்று அங்கு பணம் படைத்தவர்களிடம் நெருக்கமாக இருக்கும்படி அழுத்தம் கொடுத்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதற்கு உடன்படாத இளம் பெண்களை போதைப் பொருட்களை உட்கொள்ள வைத்து கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சத்தீஸ்கரில் உள்ள முங்கேலி மாவட்டத்தைச் சேர்ந்த அழகு கலை நிபுணராக பணிபுரியும் ஒரு பெண் புகாதாரர் கூறும்போது, வேலை வாங்கி தருவதாக கூறி டிசம்பர் 2025இல் அகமதாபாத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அங்கு அம்ரீனின் உறவினரான யாசிர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் அவரது உறவினர்களான பிலாலும் சானுவும் வெவ்வேறு நேரங்களில் தன்னை தாக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 2வது புகார்தாரரான போபாலைச் சேர்ந்த அம்ரீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக பணிபுரிந்தவரும் இதே போன்ற பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டை கூறியுள்ளார். குறிப்பாக அம்ரீனின் உறவினர் யாசிர் என்பவரால் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அம்ரீன், அஃப்ரீன் மற்றும் உதவியாளராக செயல்பட்ட சந்தன் யாதவ் ஆகியோரை கைது செய்து அவர்களது மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அம்ரீனின் செல்போனில் பல சந்தேகத்திற்கிடமான வாட்ஸ்அப் குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். அவற்றில் பல இளம் பெண்களின் புகைப்படங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. குஜராத் மற்றும் மும்பைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுவதால் மிக பெரிய பாலியல் நெட்வொர்க்காக செயல்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் 2 சகோதரிகளும் சேர்ந்து மதமாற்றம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய பிலால், சானு மற்றும் யாசிர் ஆகிய 3 பேரும் தற்போது தலைமறைவாக உள்ளனர். அவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இளம் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி கிடைத்த சட்டவிரோத பணத்தின் மூலம் இந்த சகோதரிகள் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து வந்ததை சுட்டிக்காட்டிய காவல்துறை அவர்களின் சொகுசு வாழ்க்கையை பார்த்து அக்கம் பக்கத்தினர் வியப்பில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர்.